ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் முத்துக்குமார். என் பொண்டாட்டி முத்துலட்சுமி. நாங்கள் திருச்செந்தூர் பக்கம் தலவாய்புரம் கிராமம். ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏதோ மனசு நிம்மதிக்காக உங்கள் கூட ஒரு சின்ன ஒரு கலந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையே ரொம்ப பெரிய கஷ்டங்க. என்னத்தை ஓடி செய்ய, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வந்தோம். ஆமாம், நம்ம படித்தது 9வது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலை அப்படியே கடைக்கு ஓடிட்டேன். அங்கே போனால் என்னைய கூப்பிட்டு போனது எங்கள் ஊர்லேருந்து ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க கோயம்புத்தூருக்கு. கூப்பிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மல்லிகையில் வேலை பார்த்தேன். கோயம்புத்தூரில் பீலமேடு நெல்லை ஸ்டோர். பீலமேடு நெல்லை ஸ்டோர் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆவரப்பாளையம் ரோட்டில் இருக்கு பீலமேடு. பிஹெச்சி காலேஜ் பக்கத்தில் பிஹெச்சி தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் நெல்லை ஸ்டோர் பெரிய ஃபேமஸான கடை. அங்கே தான் வேலை பார்த்தேன். 18 வருஷம் வேலை பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு அனுபவித்து அது ஒரு நிலைமைக்கு வந்து அப்படியே இன்னும் அப்படியே கதை ஓடிட்டுருக்கு. ஆமாம், சின்ன மல்லிகை கடை பொழப்பு உங்களுக்கு தெரியும் இல்லவே. காலையிலே ஆரம்பித்தோம்னா நைட்டு சீசன் டைம்லாம் ஒரு 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும்லாம் 2 மணி 1 மணி ஆகும் தூங்குறதுக்கெலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சில டைம் தூங்காமல் கூட இருப்போம். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், சம்பாதிச்சு. வீட்டில் அம்மா அப்பா அந்தளவுக்கு பெரிய அளவு உழைப்பு கிடையாது. அப்பா பொடி வியாபாரம், அப்பா பொடி கடை வச்சுருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன ரேடியோ செட்டு வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாக இல்லை, சிம்பிளாக வச்சுருக்கோம். ஒரு சடங்காட்டு கல்யாணம் ஆட்டு இருந்தாமே அடிக்காமல் சிம்பிளாக வச்சுருக்கோம். நானும் அடிப்பேன். நானும் அந்த பழக்கம் இருக்குது. ரேடியோ செட்டு தொழில் எனக்கு தெரியும், கரண்ட் வேலை தெரியும். அப்படி போகிறேன். அப்படியே ரொம்ப படிக்கும்போது போனேன் மளிகை கடைக்கு. அங்கே போய் சம்பாதிச்சு தான் எங்கள் வீடு அப்புறம் இருக்கிற வீடோட பேங்கில் தான் இருந்துச்சு பத்திரம்லாம். ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துலேயே பேங்க்காரங்க வந்து ரைட்லாம் வருவாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் நான் கடைக்கே போனேன். கடைக்கு போய் சம்பாதிச்சு தான் 9வது படிக்கும்போதே சம்பாதிச்சு பணம் அனுப்பினது தான் பேங்க் பத்திரத்தை தான் திருப்பி இப்போ ஒரு நிலமையில் ஒரு இடத்துல இருக்கோம் நிம்மதியாக. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சி சடங்கானா வீடு கட்டினோம். வீடு கட்டி கொஞ்சம் சின்ன வீடு தான், ஒரு 2 ரூம் இருக்குமே வீடு கட்டினோம். கட்டின்னு அது கொஞ்சம் கடன் அடைச்சோம். அதான் அங்கே கடையில் இருக்கும்போது தான் கடன் அடைச்சேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பெரிய பிள்ளையானா அவளுக்கு நான் எல்லாம் செஞ்சேன். பெரிய சடங்கு சின்ன சடங்கு செய்வோம். அதெல்லாம் செஞ்சு கழிச்சு விட்டு அதுக்கப்புறம் அடுத்தது செப்ட் இருக்குல்ல, அடுத்தது என்ன செய்வோம், அடுத்த சடங்கான கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாண ஏற்பாடுகள். கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்து நகைலாம் போட்டு கட்டி கொடுத்து. அம்மா அப்பா உழைப்பு பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க உழைப்பு அவங்க வரும், அவங்க உழைப்பு அவங்க சாப்பாடு செலவு சரியாக போயிடும். நான் தான் அங்கேருந்து காசை அனுப்பிவிடுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வருவாப்புல. வாங்கிட்டு வந்து நகையை போட்டு கொடுத்தோம். 10 பவுன் 8 பவுன் போட்டோம். அப்புறம் 2 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையன், ஒரு பொட்டை பிள்ளை, 3வது பொட்டை பிள்ளை என் தங்கச்சிக்கு நல்லா இருக்காங்க. அவங்க கதை ஓரளவுக்கு நல்லா சரியாயிட்டு. அடுத்து நம்ம கதை. நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல. நம்ம கதை. நாம் பொண்ணு பார்த்தோம். எங்கள் அம்மா பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்ணி இந்த 18 வருஷம் மல்லிகையில் வேலை பார்த்தோம். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என் தங்கச்சிலாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி அவங்க உழைச்சி கிழிச்சி எல்லாம் அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு போயிடும். பெருசாக ஒன்றும் மிச்சம் ஒன்றும் இல்லை, நம்ம உழைப்பு தான். இது யாருமே கூட சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். மனசுக்கு திருப்பி சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்த கதை உங்களுக்கு சொல்லல. அது என்ன சொல்லுன்னா, தீபாவளி டைமு ரொம்ப சந்தோஷமாக நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் முதலாளி சொல்லிட்டு எங்கள் முதலாளி ஒரு நகை சின்ன ஒரு கிஃப்ட்டுமே என் பையன் பிறந்ததுக்கு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அதாவது தீபாவளி டைம் வந்து என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கன்சீவாக இருந்தேன். டெலிவரி ஆயிடுச்சு. குழந்தைய பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க. தம்பி வந்து பிறந்தது தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி பிறந்திருந்தான்.
அந்த டைமு லீவும் கிடச்சிது, அதனால் பார்க்க வந்திருந்தாங்க. வந்திருந்தா உன் முதலாளி பையன் பிறந்திருக்கான்னு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு நகை மாதிரி சின்ன கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு சந்தோஷமாக வந்தேன். இங்கே வந்து பையனை பார்த்து இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது கொஞ்ச நாள் அதை ஒரு வாரம் 2 வாரத்தில் தம்பி பிறந்து சந்தோஷமாக வந்தோன்னே கோயம்புத்தூர்லேருந்து 18 வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ சத்து நம்ம பையன் பிறந்துட்டான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் வந்தேன். இங்கே வந்தால் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு. அது என்னென்னா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. இருந்தாங்க ரொம்ப நாளாக. படுப்பாங்க எழுந்திப்பாங்க. அது கரெக்டாக தீபாவளியோட அமாவாசை டைமில் கணக்கு. அது கணக்கு அமாவாசை என்னன்னு தெரியல, அது சொல்ல முடியாது நம்மளால். இயற்கையை நம்ம சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. என்ன சொல்கிறது, சளி இருந்திருக்கு. பையன் பிறந்திருக்கான்னு ஒரு பக்கம் ரொம்ப அளவுக்குமே சந்தோஷம். முதலாளி தங்கமாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷம். எல்லா சந்தோஷத்தையும் எங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கி கொஞ்ச நாளில் எங்கள் அம்மா இறந்தது எனக்கு பெரிய ஒரு மன வேதனை, பெரிய அடி. அதுக்கு பிறகு இந்த மகாராணி கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கோயம்புத்தூர் தான் போனேன். கோயம்புத்தூரில் போய் அந்த மளிகையில் தான் இருந்து மளிகையோட பொழப்பு தான் உங்களுக்கு தெரியுமே. காலையில் ஆரம்பித்தேன்னா நைட்டு 10 மணி ஆகும், 11 மணி ஆகும். சீசன் டைம்லாம் உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குலாம் 2 மணி வரைக்கும் வேலை செய்வோம். சில டைம் தூங்க மாட்டோம், விடிய வேலை செய்வோம். அப்போ அடுத்த நாள் காலையில் மணி வேலையை ஆரம்பிப்போம். மளிகை தான் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். செய்வோம். ஒரு வருஷம் இருந்தேன். கட்டுப்படி ஆகணும், பெருசாக ஒன்றும் ஆகலை. சம்பளத்தில் எல்லாம் பார்க்கணும், வீட்டு வாடகை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். இப்போ 2வது பையன் வேறு. உடனே பையன் ஒரு வருஷம் தான் இருந்திருப்பேன். அது ஒரு 10 மாதத்துல பையன் பிறந்துட்டான். கோயம்புத்தூர் தான் பிறந்தான். அப்புறம் பையன் செலவு இருக்குது, மெடிக்கல் செலவு இருக்குது, அது இதுன்னு இருக்குது. நமக்கு சொந்தம் வந்து அங்கே ஒன்றும் கிடையாது, எல்லாம் இங்கே தான். வாடகை வீடு இருந்து நான் அங்கே கோயம்புத்தூர் கடை நம்பி தான் இருந்தேன். எல்லாம் அங்கே இருந்தோம். எங்கள் ஓனர் நல்ல ஓனர். அவர் பேர் நாசரத், அவருக்கு சொந்த ஊர். நல்லா வச்சுட்டு மகமே என்ன பார்த்துட்டு இருந்தார். நல்லா தான் வச்சுருந்தாப்புல. என் கல்யாண செலவுக்கு நல்லா பார்த்தாங்க, எல்லாம் நல்லா இப்படி செஞ்சாங்க. நல்லா இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா என் பையன் பிறந்த நேரம் சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் பார்க்க ஆள் வேணும். என்ன ஏற்பட்டு நான் இங்கே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்து இங்கே என்ன செய்வோம், இங்கே நமக்கு என்ன வேலை தெரியும். 18 வருஷம் மல்லிகையிலே இருந்துட்டோம். இங்கே இருந்து என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே தண்ணி கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அங்கே ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். அதுவும் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலன்னு ஒரு அவங்களுக்கு இந்த சீசன் டைம் தான் தண்ணி கேனு ஓடும். மழை டைம் ஆகிட்டா தண்ணி கேனு சுமாராகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மழை டைம் ஆகிட்டு இனிமேல் பிறகு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய, குடும்பத்தை